எதிர்பாராத திருப்பத்துல ரோமன் குரோஷனோட காரு 160 மைல் வேகத்துல போய் பக்கத்துல இருந்த பேரியர் மேல மோதிருச்சு. அது வந்து மோதன வேகத்துல காரே துண்டாகி டிரைவர் இருந்த அந்த முன்பகுதியில மிகப்பெரிய தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. வழக்கமான ஒரு கார் ஆக்சிடென்ட் அதை கருத முடியாத அளவுக்கு எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்போட அளவு மிக பெருசா இருந்துச்சு. டிரைவருக்கும் என்னாச்சுன்னு தெரியல. அந்த தீயை கட்டுப்படுத்த வேண்டிய குழுவும் பயங்கரமா முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அது பலன் கொடுக்கிற மாதிரியுள்ள நெருப்பு வளர்ந்துகிட்டே இருந்தது. பிரச்சனை பெருசானதுனால ரெட் பிளாக் அறிவிச்சு ரேச நிறுத்தி வச்சாங்க. அங்க இருந்த எல்லாரும் ஒரு பெரிய கெட்ட செய்திக்கு தயாராயிட்டு இருந்தாங்க. நெருப்பு அணைக்கிறதுக்கான போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் நேரம் போக போக யாருக்கும் நம்பிக்கையே இல்ல ரோமனோட உடலாவது கிடைக்கும்னு. அங்க இருந்த எல்லாரும் நம்பிக்கையை விட்டு அந்த ஒரு நொடிதான் யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது. பெரிய அளவுல பத்தி எரிஞ்சு அந்த நெருப்புல இருந்து எகிரி குதிச்சு வெளியே வந்தாரு டிரைவர் குரோஷன். காரையே 2 துண்டாக்குன அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சதோட மட்டும் இல்லாம அவ்வளவு நேரம் பத்தி எரிஞ்ச தீல இருந்தும் மனுஷன் பெரிய காயங்கள் இல்லாம வெளியே வந்தாரு. அதை கவனிச்சிட்டு இருந்த மொத்த F1 உலகத்துக்கும் அதிர்ச்சி. ஆம்புலன்ஸுக்கு அவர்